Lights, camera, action. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியுமே நம்ம அப்படியே நம்ம டெலகிராமுக்கு மூவ் பண்ணலாம். அதான் எப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ப்ரைவசி அப்டேட் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம கொடுத்தோம், நம்ம சேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, நீங்கள் யாரும் அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இல்லைனா இங்கே கார்டில் இருக்கும், அது வச்சு பார்த்துக்குங்க. அப்படி நீங்கள் யாராவது இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இப்போவே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஒருவேளை நம்ம வாட்ஸ்அப்பில் ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷனே அவங்க தூக்கிடுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பார்த்தாலும் தெரியும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெலகிராம் இருக்குது, இங்கே வந்து வாட்ஸ்அப் இருக்குது. ரெண்டும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஒரே மாதிரியே இருக்கும். புரியுதுங்களா? இந்த பக்கமும் அதே மெசேஜ் என்ன கான்வர்சேஷன் இருக்கோ அது இருக்கும், இந்த சைடும் அதே இது உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த காண்டாக்ட் வேணுமோ அந்த காண்டாக்ட் சூஸ் பண்ணுங்கள். ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 புள்ளி இருக்கும். அந்த புள்ளியை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா மோர் லாஸ்ட் ஆப்ஷன் மோர் கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸ்போர்ட் சேட் 4வது ஆப்ஷன் இது கொடுத்தீங்கன்னா வித்தவுட் மீடியா இன்க்ளூட் மீடியான்னு கேட்கும். வித்தவுட் மீடியானா எனக்கு ஃபோட்டோ வீடியோ எதுவுமே வேண்டான்னு அர்த்தம். இன்க்ளூட் மீடியானா எனக்கு ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வேணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து வித்தவுட் மீடியா கொடுக்குறேன். இப்போ வித்தவுட் மீடியா நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மெசேஜ் மட்டும் தான் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். இன்க்ளூட் மீடியான்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து வித்தவுட் மீடியா கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து டெலகிராம் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்களான்னு அதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு 4வது ஆப்ஷன் டெலகிராம் காமிக்குதா, இந்த டெலகிராம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து காண்டாக்ட் சூஸ் பண்ணி எந்த காண்டாக்ட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ இம்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ இங்கே இப்போ வந்து நீங்கள் வந்து யாருக்கு நம்ம இந்த இதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் இம்போர்ட் பண்ண போகிறோமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தப்பாக இம்போர்ட் ஆகிரும். அது இது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அதனால நிறைய பிரச்சனை வரலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் கரெக்டான நேம் யாருக்கு இம்போர்ட் பண்ண போகிறோமோ அவங்க சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ இந்த இதில் 3வது காண்டாக்ட் இருக்குது, இதை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இப்போ எனக்கு வந்து நான் வெறும் மெசேஜ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு வந்து சீக்கிரம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் மெசேஜும் ஃபோட்டோவும் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபோட்டோ வீடியோஸ்லாம் வரணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே 3வது காண்டாக்ட் இதை நான் சூஸ் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் வந்து இவங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து அப்படியே இம்போர்ட் பண்ணது. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது அவங்க அனுப்பிச்சதா இல்லை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் இம்போர்ட் பண்ணதானா? ஒவ்வொரு மெசேஜும் கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இம்போர்ட்டட்னா என்னென்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்லேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அதாவது இது நம்ம டெலகிராமில் அனுப்பிச்ச மெசேஜா இல்லை வாட்ஸ்அப்லேருந்து இம்போர்ட் பண்ண மெசேஜான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான், சிம்பிள் தான். இதுலேருந்து நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் அதே வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே இங்கே மோர்னு கொடுத்து எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வேறு வேறு ஆப்ஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட்டு இப்போ வேறு அதாவது நீங்கள் ஃபைல் மேனேஜரில் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை மெயில் அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதில் மெயில் கொடுக்குறேன். மெயில் கொடுத்தீங்கன்னா இது வந்து TXT ஃபைலாக வரும். பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து நான் யார் யார் காண்டாக்ட் அனுப்பிச்சிருக்கேன் அது எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மெயில் அனுப்பிச்சிக்கலாம். அந்த மெயில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து உங்களுக்கு அந்த மெசேஜ் எல்லாமே இருக்கும். ஸோ இவ்வளோ தான். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபோனில். அதாவது இப்போதைக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காண்டாக்டில் உள்ள சேட்டை தான் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்குது. அதாவது இனிமேல் வந்து ஃபியூச்சர் கொண்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது, மொத்தம் மாற்றுற மாதிரி அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சீக்கிரமாக நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற வேலையை பாருங்கள். இன்னொன்று என்னென்னா சிக்னலில் வந்து எப்படி மூவ் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. நான் இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்குமே குரூப் சேட் தான் மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப் குரூப் சேட்லேருந்து நம்ம அப்படியே சிக்னலுக்கு வந்து குரூப்பாக மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு தெரிஞ்சதுன்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.